கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று பிரியமானவர்களே, சங்கீதம் 67 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன? சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும். அப்பொழுது பிரியமானவர்களே, என்னென்னலாம் இந்த பூமியிலே மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய முகம் நம்முடைய முகத்தை எப்படி பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது என்று. இங்கே நான் 3 காரியங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, என்னாகம புத்தகம் 6 அதிகாரம் 24 முதல் 26 வரைக்குள்ள வசனத்திலே, அங்கே இது ஆரோனிக் பிளஸ்ஸிங், ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்கிறதான இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கூறும்போது, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எதனை காண்பிக்கிறது என்றால், சபையிலே நாம் தேவ சமூகத்திலே சென்று நாம் ஆராதித்து அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய சாட்சிகளை நாம் அறிவித்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதான ஒரு தெய்வீக ஆராதனையிலே நாம் கடந்து வரும்போது கூறப்படுகிறதான ஆசீர்வாதமான ஆண்டவரே ஒன்று, பிரியமானவர்களே, அது நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 34 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்கே தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் முகம் பிரகாசம் அடைகிறது என்று. இது வசனம் எதனை காண்பிக்கிறது என்றால், நாம் தேவ சமூகத்திலே பிரியமானவர்களே ஜெபிக்கின்ற வேளையிலே, மன்றாடுகின்ற வேளையிலே, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்கின்ற ஒரு வேளையிலே சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, வேண்டிக் கொள்ளும்போது, ஜெபிக்கும்போது அங்கே நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது அவருடைய முகத்தினாலே. பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிறதுனாலே. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்கள், எப்பொழுது நம்முடைய முகம் தேவனால் பிரகாசிப்பிக்க பண்ணப்படுகிறது என்று சொன்னால், தானியேலின் புத்தகம் 12 அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த வேத வசனம் எதனை குறிக்கிறது என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தை நற்செய்தியாக இந்த பூமியில ஜனங்களுக்கு அறிவித்து அவருடைய பாவ மன்னிப்புக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் அப்படிப்பட்டதான ஊழியத்தை, ஒரு கைப்பிரதி ஊழியம், பிரியமானவர்களை, ஒரு ஜெப ஊழியம், வீடு சந்திப்பு ஊழியம் மற்றும்
ஆஸ்பத்திரிகளில் சென்று சுகமில்லாதவர்களை சந்திக்கிறதான இந்த மாதிரி ஊழியங்களை நாம் செய்யும்போது, தனித்தாள் ஊழியம் மற்றும் பர்சனல் எவாஞ்சலிசம் போன்றவைகளை நாம் செய்யும்போது, பிரியமானவர்களை, நம்முடைய முகத்தை தேவன் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் தேவனுடைய முகத்தினாலே நாம் பிரகாசிக்க பண்ணும்போது என்னென்ன ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு உண்டாகிறது? பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாய் 2 காரியங்கள் சம்பவிக்கிறது. ஒன்று, பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 2வது, பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது நிமித்தமாய், நாம் தேவன் நமக்கு இறங்குகிறது நிமித்தமாய், தேவன் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதான இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இறங்கி நடப்பிக்கும் போது, 1வது வசனத்திலே பார்க்கிறோம், 67வது சங்கீதத்திலே, பூமியில் உம்முடைய வழியும், நானே வழி சத்தியம் என்கிறதான அந்த ஜீவன் உள்ள வார்த்தை இந்த ஜனங்களுக்கு விளங்கும். பிரியமானவர்களே, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரக்கூடிய அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு அவர்களுக்கு விளங்குமாம். 2வதாக நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, 4வது வசனத்திலே, தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். ஜனங்களுக்கு தேவன் நியாயம் செலுத்துகிறவராய் அவர்களுக்கு உரியதான சகலவிதமான நன்மைகளையும், பிரியமானவர்களை, நம்மை ஆசீர்வதிக்கிறது மூலமாய், நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது மூலமாய், நமக்கு இறங்குகிறது நிமித்தமாய் ஜாதி ஜனங்களெல்லாம் சந்தோஷப்படத்தக்கதாக அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி, நியாயம் தீர்ப்பதன் ஜட்ஜ்மெண்ட் என்று அல்ல, அவர்களுக்கு உரியதை அவர் அருளுகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, 6வது வசனத்திலே பார்க்கிறோம், பூமி தன் பலனை தரும் என்றும், 7வது வசனத்திலே பூமியில் உள்ள எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக ஆண்டவருக்கு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, 3வது வசனத்திலே சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்திலும் அதே இதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் சகல ஜனங்களும் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு அந்த ஆரோனுடைய ஆசீர்வாதம், சபையிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தினாலும், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஜபத்தினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தினாலும், நாங்கள் சுவிசேஷ ஊழியம், ஆத்தும ஆதாய ஊழியம் செய்கிறது நிமித்தமாய் வரக்கூடிய ஆசீர்வாதத்தினாலும் எங்களுடைய முகங்களை நீர் பிரகாசிப்பிக்க பண்ணும்போது இந்த பூமியிலே உம்முடைய வழி விளங்கும், உம்முடைய இரட்சணியம் விளங்கும். இந்த ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவார்கள். அது மாத்திரமல்ல, உமக்கு துதியும், உமக்கு ஸ்தோத்திரமும், உமக்கு மகிமையும் இந்த ஜனங்களால் நித்தமும் ஏறெடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கும்படி அன்றைக்கு நீர் ஆபிரகாமை பார்த்து நீர் சொன்னீர், நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்குவேன் என்ற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.